வெல்கம் டு ஸ்ரீ விருக்ஷம் லோட்டஸ் அண்ட் லில்லி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மரில் எப்படி பிளான்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா செடிகள் நார்மலாக சாதாரண செடிகளே பார்த்திங்கன்னா நிறையா காஞ்சு போகும். இப்போ இதே இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா இதுலேயும் அதே போல் காஞ்சு போகும், எல்லாம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸில் பாருங்கள், லீவ்ஸ் வந்து அங்கங்கே கருகுன மாதிரி இருக்கும். வெயில் ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி வர்றது. உங்களால் முடிஞ்சுன்னா பாதி வெயில் அடிக்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மருக்கு மட்டும். மற்ற நாள்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் சன்லைட் தேவைப்படுது தான் இந்த மாதிரி பிளான்ட்ஸ், வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே. பட் ஆனால் சம்மரில் வந்து அது தண்ணியும் ரொம்ப ஹீட் ஆகும். அதே போல் தண்ணியோட லெவல் கம்மியானாலுமே இலை வந்து கருகி போயிடும். அப்போ அந்த லெவலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு செஞ்சுக்குவோம். இந்த மாதிரி பாசி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இந்த இலை காஞ்சு போன இலை இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வெயிலுக்கு வந்து எவாப்ரேஷன் ஆகும். அப்போ வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி டப்பு ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா அந்த இலையோட லெவலுக்கு கீழே போச்சுனாலே, தண்ணி கீழே போனாலே இலை வந்து காஞ்சு போயிடும். அதனால் ஃபில் பண்ணி வச்சுருங்க. அதே போல் தண்ணி நிறையா இருந்தால் உங்களுக்கு அந்த ஹீட்டும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இல்லாட்டி தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, செடியும் எல்லா செடியுமே உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாமே கருகி போயிடும். அதனால் தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி டப்பு வந்து சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுல் சன்லைட்டில் வைக்கிறதுக்கு. அதே டப்பு சின்ன டப்பாக இருக்குதுன்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஹாஃப் சன்லைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ போர்ட்டிக்கோ இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல சன்லைட் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பூ நிறைய எடுக்கிற சீசன் தான். ஆனால் வந்து வெயில் ஜாஸ்தியானாலும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. பூ வரும், ஆனால் அதுவும் சேர்ந்து காயும் உங்களுக்கு. அதனால் வந்து ஹாஃப் சன்லைட்டில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட்டில் நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த செடியில் என்னென்னா, இந்த இப்போ ரீசெண்டாக இந்த 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா எல்லா செடிக்குமே வந்து பனி சீசனில் வரக்கூடிய அந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி விஷயங்கள் வந்து மாவு பூச்சின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைமில் வருது, எல்லா செடிக்குமே வருது. அந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு ஒயிட் படலம் மாதிரி இதில் எல்லாம் படிஞ்சிருந்துச்சு. அதனால் வந்து இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறோம். பூச்சி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாமே கருகுன மாதிரி ஆகிருக்குது. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் இந்த இலையை ரிமூவ் பண்ணும்போதும் ஃபுல்லாக எல்லா இலையும் கட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு அதுக்கு சன்லைட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, ஃபுட்டு ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இலையை விட்டுட்டு மீதி அந்த காஞ்சதை மட்டும் நம்ம கட் பண்ணி, அதாவது ஒரு 50% மேலே அது காஞ்சிருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கூட வாட்டர் பிளான்ட்ஸ், அதாவது மிதக்கிற மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸை வந்து நம்ம போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த சன்லைட்டோட ஹீட்டை வந்து கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து செடியும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ இது வந்து ஃப்ராக் பைட்டுன்னு சொல்லுவாங்க, அசோலா இருக்குது. இந்த மாதிரி மிதக்கிற பிளான்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து நிறையா இருக்கும். அந்த வெரைட்டிஸ் ஏதாவது வாங்கி போட்டு விட்டுக்கலாம். இப்போ நாங்களாம் சேல்ஸ் பண்ணும்போதே கூடவே அது அனுப்பிச்சி விடுவோம். அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் டப்பில் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஹாஃப் சன்லைட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த பிளான்ட் வந்து ஆல்ரெடி பூத்துருச்சு. இந்த மாதிரி அழகாக வந்து லியாங்லி மைக்ரோ பவுல் லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அழகாக பூத்த வெரைட்டி தான். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பூ முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லீவ்ஸ் வரவே இல்லை. அப்படியே வந்து அது தூங்குகிற நிலமைக்கு போயிடுச்சு. அப்படியே நிற்கிது. ஆனால் டியூபர்ஸும் இன்னும் எதுவும் ஃபார்ம் பண்ணலை, அப்படியே தான் நிற்கிது. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படியே விட்டோம்னாலே கொஞ்சம் மறுபடியும் அது வந்து ரெக்கவர் ஆகி வந்துக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. லீவ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறதே இப்போ 3 லீவ்ஸ் தான் இருக்குது. இதை கட் பண்ணோம்னா அது ரெக்கவர் ஆகிறது சிரமம். அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் இருக்குது. நல்லா ஹெல்த்தியாகவும் தான் பிளான்ட் இருக்குது. ஆனால் சில இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிச்சிருக்கும், பழுப்பாயிருக்கும். அது வந்து ஹெவி சன்லைட்னால் வரக்கூடியது தான். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லீவ்ஸ் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்த லீஃபு, அது எல்லோவாக இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்க லீஃபெல்லாம் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். அந்த லீஃபு அப்புறம் வந்து கருணை லீஃபு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு.
இதுக்கு வந்து உரம் கொடுத்தோம்னா மேபி இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளான்ட்டு ஆல்ரெடி பூத்த பிளான்ட்டு தான். இதுவும் இப்போ வந்து சடனாக 1 வீக்கில் வந்து ஹெவி சன்லைட் வந்தோடனே டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா டார்மெண்ட்டுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே புது லீவ்ஸும் வரல, அப்படியே நின்றுட்டே இருக்குது. ஆனால் வந்து டியூபரும் உள்ளே இன்னும் எதுவும் ஃபார்ம் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுத்துச்சு. இப்போ சந்திரபாகா வெரைட்டி தான் பூ எடுத்தது. அடுத்த செட் ஆஃப் பூ வர வேண்டிய டைமில் இது ஹீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனோடனே அது வந்து அப்படியே தூங்குற நிலமைக்கு போய் அது தன்னை காப்பாற்றிக்குது. ஃபஸ்ட்டு வந்து அது தன்னை காப்பாற்றிக்குது. எப்போவுமே எல்லா பிளான்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போது நல்லா இருக்கிற செடி திடீர்னு லீவ்ஸ் எல்லாம் கொட்டும். ஏதோ ஒரு ரீசனால் நம்ம ஒன்றா உரம் ஜாஸ்தியாக கொடுத்துருந்துருப்போம், இல்லை தண்ணி ஹெவியாக இருக்கும், ஏதோ ஒரு ரீசன்னால், இல்லை ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ சம்மர் சீசன்லேயே பார்த்திங்கன்னா சில மரங்கள் வந்து இலையை உதுத்துரும். அந்த மாதிரி தான் தன்னை பாதுகாத்துக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எவாப்ரேஷனை தடுக்கிறதுக்காக இலையை உதுத்துட்டு தன்னை பாதுகாத்துட்டு அப்புறமா மறுபடியும் அது முளைச்சி வரும். அந்த மாதிரி தான் இப்போ இது எல்லாமே இந்த பழுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி தான் அப்படி ஆகிருக்குது. சில டைம் வந்து உரம் ஜாஸ்தியாக போனாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ இது வந்து அக்கிலா தான். இது நல்ல இலையெல்லாம் பெருசாக நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இது எல்லோயிஷாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம். இப்போ வந்து இந்த சம்மருக்காக வேண்டி புதுசாக வந்து நான் 2 பக்கமுமே ஷேட் நெட் போட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ தான் இந்த வீக் தான் கட்டியிருக்குது. அதனால் இனி வர லீவ்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அதை பாதுகாத்து வச்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், பழைய இலை புது லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நியூ பிளான்டேஷனில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்து வர லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக மாறிடும், அப்புறம் காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து மறுபடியும் லீவ்ஸ் வரத்தான் செய்யும். சம்டைம்ஸ் சில டியூபர்ஸ் வந்து அப்படியே போயிடும், வராமல் கூட போயிடும். ஆனால் வந்து இப்போ நம்ம ஒரு 10 செடி நடுறோம்னா அதில் ஒரு செடி போகத்தான் செய்யும். அது வந்து இந்த பிளான்ட்டுன்னு இல்லை, எல்லா பிளான்ட்டுக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன ஒன்றா தண்ணியில் இருக்கிற அந்த சால்ட் கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று அதுக்கு ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அதனால் அது போயிடும். நம்மளுக்கும் எல்லா ரீசனையும் கண்டுபிடிக்கவும் முடியாது நம்மளால். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நான் ஷேட் நெட் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்குது. இதுக்கும் வந்து நான் ஷேட் நெட் போட்டு விடணும். பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வைங்க. வெயில் காலத்தில் அதை வந்து பாதுகாப்பு பண்ணி வைங்க. அதே போல் இலையெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் உரம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி சின்ன செடிக்கு உரம் கொடுத்தோம்னா செடி வந்து கருகி போயிடும். இன்னொரு மேஜர் மிஸ்டேக் வந்து உரம் கொடுத்துட்டு அந்த இடத்துல தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து தண்ணியில் அந்த உரத்தை ஃபுல்லாக கரைச்சி விட்டு இலை ஃபுல்லாக கருகி செடியே வளராமல் போயிடும். கீழே டியூப்லேருந்து மறுபடியும் இலை வரும், மறுபடியும் அது கருகி போகும். இதனால் வந்து உங்களுக்கு செடி வளராமையே போயிடும். ஏன்னா இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும். இதெல்லாமே வந்து நம்மளே ஒரு சில விஷயங்களில் நம்ம கற்றுக்குவோம். சில மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான். எனக்கு இங்கே ஃபோர்ஸாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணதில் உரம் வந்து கரைஞ்சி போயிடுச்சு. உள்ளே இருந்த உரம் கரைஞ்சி போய் செடி வந்து வளரவே இல்லை. இந்த மிஸ்டேக் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இது பாருங்கள், லில்லி பிளான்ஸ் எல்லாமே வந்து ஷேட் நெட்டுக்கு அடியில் வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே ஃபுல் வெயில் இருக்கும்போது இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு, இலையெல்லாம் போயிடுச்சு. அதே போல் தான் பனி சீசன்லேயும் இலையெல்லாம் போகும். இப்போ வெயில் ரொம்ப ஓவரானாலும் இலை போச்சு. இப்போ வந்து பாதி சன்லைட்டில் இருக்கங்காட்டி நல்லாவே வளர ஆரம்பிச்சு, இப்போ வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. அந்த மாதிரி நம்ம எப்படி வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்து பார்த்து செய்வோமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்யணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.